வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பீட்ரூட் பொரியல் வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சாதம், சப்பாத்தி கூட வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம பீட்ரூட்டோட நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். பீட்ரூட் அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து ரத்தம் வந்து கம்மியாக இருக்கிறவங்க சாப்பிட்றது அப்படின்னு நினைப்பு வரும். அது உண்மைதாங்க. பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தை சுத்தகரிக்கும். ரத்தம் கம்மியாக இருந்தால் அதை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இரத்த சோகை, அடுத்து வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, ஹீமோகுளோபின் பாயிண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இது மாதிரி நீங்கள் சமைச்சி என்றைக்குமே கர்ப்பிணி பெண்கள் இது மாதிரி சமைச்சி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஹீமோகுளோபின் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். கண்டிப்பாக அடுத்த செக்கப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பீட்ரூட் எடுத்து தோல்லாம் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிரும். அடிக்கடி செஞ்சு சாப்பிட வந்து உங்களுக்கு தோணிடும். இப்போ வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த டிஷ் வந்து நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப வந்து கஷ்டப்பட தேவை கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக அது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு இதில் வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், அந்த சும்மா லைட்டாக தண்ணி பட்டதுக்கே எப்படி வந்து கலர் கொடுக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன். குக்கரில் ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா போதும், நல்லா வந்து வெந்துடும். ஒரு 2 செகண்டில் இந்த பொரியல் நீங்கள் செஞ்சிடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு கொடுத்தாலும் நல்லது தான். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா வந்து மூழ்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வேக வச்சுட்டு ஒரு 4 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய், பெருஞ்சீரகம் 2 வந்து தேவைப்படுங்க. 2த்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் பீட்ரூட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வெந்து வந்திருக்கும். பாருங்கள், எப்படி வந்து உங்களுக்கு உடையாமல் அழகாக வந்து வெந்து வந்துடும். உங்கள் குக்கரில் வந்து உங்களுக்கு தெரியும் எத்தனை விசில் வந்தால் வேகும்னா அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டுருக்கோம் தண்ணி இல்லாமல். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை நீங்கள் வந்து குடிக்கலாம். இது ஒரு சூப்பு தான். இதுவும் ஒரு பீட்ரூட் சூப் மாதிரி தான். இது குடித்தாலுமே உங்களுக்கு வந்து ஜூஸ் தான் குடிக்கணும் அவசியம் இல்லை. இது மாதிரி வேக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். பொதுவாக வந்து குழந்தைங்க, அடுத்தது கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வந்து காயை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்றதுனால வந்து ரொம்ப நன்மைன்னு சொல்வேன். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சாச்சு. நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கொஞ்சோண்டு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னா இந்த மாதிரி நான் வந்து ஸ்லோவாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஆயில் சேர்த்துட்டு இதில் வந்து பீட்ரூட் வந்து அப்படியே போட்டுடலாம். எதுவுமே நம்ம வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்கல. நம்ம வேக வச்ச பீட்ரூட்டை அப்படியே இந்த ஆயிலில் வந்து ஆட் பண்ணுறோம். ஆயிலும் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இந்த கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்படி தான் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன். அதனால் வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு, ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த மிளகாய் தூளுக்கு வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணி அந்த வாட்டர்லேயே நம்ம வந்து வேக வைக்க போகிறோம்.
அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாலாம். நம்மளுக்கு வந்து பீட்ரூட் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மிளகாய் தூள் அதெல்லாம் வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு தகுந்த தண்ணி வந்து நம்ம சேர்த்து வேக வச்சா போதும். அதுக்கு வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், மிளகாய் தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக வச்சாலே வந்து நம்மளுக்கு மசாலா எல்லாமே ஈவனாக வெந்து வந்துடும். தண்ணியே நீங்கள் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கோம். கொஞ்சம் தண்ணி தேவை இருந்ததுன்னா அந்த காய் வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்க வேணாம். புதினா சேர்த்தா உங்களுக்கு வேறு டேஸ்ட்டு போயிடும். அதனால் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து காய் சீவுறதை வச்சுலாம் சீவாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம பீட்ரூட் கூட்டு ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாக்குங்க. வாரத்தில் ஒரு 2 நாளாவது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே பிடிச்சிரும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சாப்பாடு மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல வந்து பீட்ரூட்னாலே வந்து ஹீமோகுளோபின் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டேஸ்ட்டும் கூட இது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.